अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமலை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத் மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் அந்த பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய ஒரு பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் முக்கியமாக இப்பொழுது நாம் அனுபவித்து வருவது அந்த பாதுகா சகஸ்ரத்திலே இருக்கக்கூடிய பராக பத்ததி என்கின்ற 13வது பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களே ஆகும். இந்த பராக பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய தூளிகளுக்கு உண்டான பெருமை, பாதுகைக்கு பெருமை இருக்கட்டும், பாதுகையினுடைய தூளிக்கே இவ்வளவு பெருமை என்னால் அப்பொழுது பாதுகைக்கு எவ்வளவு பெருமை என்று நாம் நினைத்து பார்க்கலாம். அந்த பாதுகா தூளியினுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய பராக பத்ததி பாதுகா சாஸ்திரத்திலே 366வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த 366வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகா தூளியை யாரெல்லாம் தலையிலே தரித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அகங்காரம் முதலானது விலகுகிறது என்பதை ஒரு விதமாக எடுத்து தெரிவிக்கிறார். நேதீயசாம் நிஜபராக நிவேஷ பூர்வம் ஸ்பிருஷ்ட்வா ஷராம்சி பவதி பவரோக பாஜாம் காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரக்ஷே மானகிரகம் சமயதீவ பரைரசாத்யம். அதாவது பிரத்தியாராலே முடியாத காரியத்தை நீ பண்ணுகிறா போலே இருக்கிறது. மானகிரகம் சமயதீவ பரைஹி அசாத்தியம். பரைஹி அசாத்தியம், பிறர்களாலே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை என்ன பண்ண நீ பண்ணுகிறாய், என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா மானகிரகம் சமயதீவா, மானமாகிற கிரகம் என்கிறார். இந்த கிரகம் என்னால் உலகத்திலே பிசாசு பிடிக்கிறதுன்னு சொல்றாள். சரி, ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஆசை ஏற்பட்டதுன்னா இப்ப பணத்துக்கு பிசாசா அலையறான்னு சொல்லுவான். பணம்னா அவ்வளவு பணம் பணம் என்று ஒருத்தன் அப்படி திரிந்தானால் பணத்திற்கு பேயாக அலைகிறான், பிசாசு போல இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. இந்த மாதிரியான குணங்கள் ஏற்பட்டால் அது பிசாசு என்ற சப்தத்தாலே சொல்லுவது உண்டு அல்லவா. இப்ப என்னன்னா இங்க மானகிரகம், மானம் என்னால் துர்மானம், துர்மானம் என்னால் அகங்காரம். இந்த அகங்காரத்தை ஒரு பிசாசாக உருவகிக்கிறார் இந்த இடத்துல. அதை போக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குத்தான் சொல்றார் கருடத்வஜ பாதரக்ஷே, கருடனை கொடியாக உடைய எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே என்று இந்த பாதுகையை சொல்றார். கருடத்வஜ பாதரக்ஷே. என்ன பண்ணுவா அந்த பிசாச போக்கணும்னா அதுக்கு உரிய ஒரு இவரண்ட அழைத்து கொண்டு போனோமானால் அதற்கு என்று வேலை செய்கிற ஒரு மாந்திரிகன் இருப்பானா. அவனண்டா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கிற விஷயம். என்ன பண்ணுவான், கையில ஏதோ சில தூளை வச்சுட்டு இருப்பான், அதை எடுத்து தூளியை அது மேல போடுவான், அவன் மேல அப்படியே தூளியை தூவான். எவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறதோ அவன் மேல, அதனால அவனுடைய பைசாசம் போய்விடும் என்று இப்படி ஒரு நம்பிக்கை இது. இங்கேயும் கூட என்ன பண்றான்னா மனிதர்களுக்கு ஒரு தூளி அதைத்தான் போடுறா மேல. என்ன தூளி? பாதுகா தூளி. அந்த பாதுகா தூளியை போட்டா என்ன நகருகிறது, என்ன இவன் எடுத்து விலகுகிறதுன்னா இந்த
அகங்காரமாகிற பிசாசி இவனை விட்டு விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்துல அழகா எடுத்து காட்டுகிறார். நேதீயசாம் நிஜபராக நிவேச பூர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜபராக நிவேச பூர்வம், அதாவது தன்னுடைய தூளியை கொண்டு வந்து வைக்கிறத முன்னிட்டு கொண்டு நடக்கிறது காரியம். இது யாருக்குன்னு கேட்டா, அதாவது இந்த உலகத்தவர்களுக்கு. அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. கிட்டகவன் நேதீயசாம், அருகில் வருபவர்களுக்கு பெருமாளுக்கு சேவிக்கணும்னு கிட்ட வருவாளுக்கு தலையில பாதுகையை வைப்பார்கள். அதாவது இந்த ஸ்ரீசடகோபன் சாதிக்கிறார். ஸ்ரீசடகோபன் சாதிக்கிற பொழுது இந்த ஸ்ரீசடகோபன்ல தூளி இருந்தா அது தலைமையில விழும். அது அதனால என்ன அர்த்தம்? நேதீயசாம் சிராம் சி, அவர்களுடைய தலைகளை என்ன பண்றான்னா நிஜபராக நிவேச பூர்வம், அந்த தன்னுடைய தூளியை அதுல வைக்கிறது. அந்த பாதுகையானது என்ன பண்றது? யார் கிட்ட வராளோ அவளுக்கு தலையில பாதுகையை வைக்கிற பொழுது அந்த தூளி விழுகிறது. அப்பொழுது என்ன பண்றதுன்னு கேட்டா, அது ஸ்பிருஷ்டுவா காடம் நிபீட்ய, அது கூட ஒரு ஆச்சரியமான சப்த பிரயோகம்னு கொள்ளலாம். என்ன காரணம்னா, இந்த ஏற்கனவே சொன்னேனே பிசாசு பிடித்தவர்கள்னு சொன்னேனே, அந்த பிசாசு பிடித்தவர்கள் மேல தூளியை தூவணும்னா என்ன பண்ணுவாளாம்? யாராவது 2 பேர் கெட்டியா பிடிச்சுக்கணும் அந்த பிசாசு பிடிச்சவனை. காடன் நிபீட்யா, ஏன்னா அவன் எங்கேயும் ஓடி போகாத, இவனையே எதிரிடாத இருக்கணும். அந்த மாதிரி காடன் நிபீட்யா, அவனை பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாளான்னா அவன் மேல அந்த ஏதோ தூளியை போடுறாளோ இல்லையோ, அது இவர் பண்றா. இப்ப என்னன்னா பாதுகை பண்றது அந்த காரியத்தை. இது என்னன்னா, இது எப்படிப்பட்ட பாதுகை தூளி என்னால் பவரோக பாஜாம், இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய இதுக்கு ரோகம் வியாதிக்கு அதுதான் மருந்து. எது மருந்து? அந்த எம்பெருமானுடைய பாதுகையில இருக்கக்கூடிய தூளி. அதை ஸ்பிருஷ்டுவா தொட்டு காடன் நிபீட்டிய கெட்டியாக பிடித்து கொண்டு என்ன பண்றான்னா பரைகி அசாத்தியம், வேறு யாராலும் போக்க முடியாத மானகிரகம், அந்த கர்வமாக அகங்காரமாகிற பிசாசை நீ போக்குகிறார் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல. அதாவது என்ன, உற்சவத்துல பெருமாள் வீதியில எழுந்தொழுகிறார். அப்ப கிட்டக வருபவர்களுக்கெல்லாம் என்ன பண்றா, இந்த பாதுகையை சாதிக்கிறார்கள். அதாவது பாதுகைன்னா ஸ்ரீ சடகோபன் சொல்றமே, அதைத்தான் சாதிக்கிறார்கள். அப்படி அந்த ஸ்ரீ சடகோபனை சாதித்தால் என்ன ஆகுதுன்னா அவளுடைய அகங்காரம் எல்லாம் அகன்று விடுகிறதுன்னு சொல்ற. அது எப்படி போல இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, கெட்ட குணங்களாகிற பிசாசு பிடித்திருக்கிறவர்களுக்கு சில தூளியை தலையில போட்டு கெட்டியா பிடித்து கொண்டு அந்த தூளியை தலையை போட்டு அந்த பிசாசை ஓட்டுவது போல இப்பொழுது நீயும் என்ன பண்ணுகிறாய்? பாதுகையே, உன்னுடைய தூளியாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் முதலானவற்றை நீ ஓட்டுகிறாய் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக சாதித்தார். இதற்கு அடுத்தபடியாக 367வது ஸ்லோகம். 367வது ஸ்லோகத்தில் கண்ணபிரானுடைய ஒரு சிருங்காரமான விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது ஆய்ப்பாடியில அந்த அவனோடு கூட விளையாடுகின்ற பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவளோட எல்லாம் விளையாட போறான். அப்ப அந்த விளையாட போறச்சே ஏதோ சில சண்டைகள் வரும். விளையாட்டுல சண்டை, சண்டைக்கு முன்னால தூளிகள் பறக்கும். அதுதான் இந்த பாதுகா தூளி என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஆபாத வல்லவதனோ அகுமாரயூன பாதாவனி பிரவிசதோ யமுனா நிகுஞ்சான் ஆசீத் அனங்க சமராத் புரதா பிரவருத்தா சேனாபராக இவதே பதவி பராகா. கண்ணனுடைய என்று சொல்லணும். கண்ணன் என்பவன் 6. ஆபாத வல்லவதனோ, மேலெழுந்தபடியாக பார்த்தால் அவன் அப்படி இருக்கான். ஒரு ஆயர் சிறுவனை போல இருக்கிறான். ஆயர் குலத்தை சேர்ந்த யௌவனம், அதாவது அப்படிப்பட்ட இவனாய் இருக்கிறான், யுவாவாய் இருக்கிறான். ஆபாத வல்லவதனு, ஆபாத்தன மேலெழுந்தபடியாக பார்க்கிற பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு கோபனை போலே கோபாலனை போலே இருக்கிறான் அவன். அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனாய் இருக்கிறான். அதுக்கு மேல இன்னொரு விசேஷம் சொல்ற, அகுமாரயூனஹா. அகுமாரா என்னால் அது வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவனை பற்றி சொல்லுகிற பொழுது யுவா குமாரஹா என்று ஒரு சப்தம் பிரயோகிக்கப்படுகிறது. அந்த இடத்துல யுவா குமாரஹான்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல, யுவா அகுமாரஹா என்ன அப்படி அர்த்தம் பிரிப்பார்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, அவன் இன்னும் அந்த பால்ய பருவத்தை முடித்து இப்பத்தான் யௌவன பருவத்திற்கு நுழைகிற காரம் அது. அதனால அவனை அகுமார யுவான்னு சொல்றாரு. அகுமாரன்னா என்ன, இன்னும் பூர்த்தியாக யௌவன பருவம் வரல.
அதே சமயத்துல பாலப்பருவம் முடிந்து விட்டது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பருவம் அது ஒரு 18வது பருவம். அதாவது சாதாரணமாக நம்முடைய ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது இந்த டீன் ஏஜ்னு ஒன்று சொல்லுவார் இல்லையா, அந்த பருவத்தில் இருக்கிறான் கண்ணன். அதைத்தான் அகுமாரயூனஹா என்று சொல்லுகிறார். அவன் எங்கே போகிறான்? யமுனா நிகுஞ்சான் பிரவிசதா. யமுனா நிகுஞ்சான், யமுனை கரையில இருக்கக்கூடிய அந்த புதர்கள், அது நடுவில் தான் அவன் போய் அந்த பெண்களோடு விளையாடுகிறானாம். அது பிரவிசதா, அதை நுழைகிறான். அப்படி நுழைகிற பொழுது இந்த பாதுகையிலிருந்து தூளிகள் எல்லாம் எழுகிறது. அது எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், ஆசீத் அனங்க சமராத்து புறத்தா பிரவருத்தா சேனா பராக இவ தே பதவி பராக. நீ அந்த யமுனா குஞ்சங்களிலே, அதாவது யமுனா நதி கரையில இருக்கக்கூடிய புதர்களிலே நுழைகிற பொழுது உன்னுடைய பாதுகையிலிருந்து உண்டாகிற தூளி எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அனங்க சமராத்து புறத்தா பிரவருத்தா. அனங்க சமரம்னு என்னாலன்னா, அந்த பெண்களோடு கூட நீ மன்மத விளையாட்டுகள் விளையாடுகிற பொழுது அந்த மன்மத யுத்தம் முன்னால், அதுக்கு யுத்தம்னா முன்னால ஒரு தூளி ஏற்படணும் இல்லையோ, அந்த தூளி போலே இது இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 368வது ஸ்லோகம். இந்த 368வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்னன்னா சிவனும் கூட இந்த பாதுகா தூளியை எடுத்து தன்னுடைய உடம்பிலே மறுபடியும் பூசிக்கொள்ளுகிறான். ஏற்கனவே அவன் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அது போதாதென்று இப்பொழுது தனக்கு நல்ல புனிதம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதையும் பூசிக்கொள்ளுகிறான் என்று மிக அழகாக வர்ணிக்கிறார் இந்த விஷயத்தை. கங்காபகா தடலதா கிரகம் ஆஸ்ரயந்த்யாஹ பாதாவனி பிரச்சலிதம் பதவீரஜஸ்தே பிராயேண பாவனதமம் பிரணதஸ்ய சம்போ உத்தூளனம் கிமபி நூதனமாதனோதி. கங்காபகா என்னால் கங்கை நதி கரை, கங்கையினுடைய கங்கையாகிற நதி, அந்த நதியினுடைய தட்டம் என்னால் கரை. அதுல இருக்கக்கூடிய ஒரு லதா கிரகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மல்லிகை கொடி இருக்கக்கூடிய இடம் அது. அதை ஆஸ்ரயந்தியாக, அதை அடைகிறது. அதாவது கண்ணபிரான் யமுனா நதிக்கரையிலே கங்கை நதிக்கரையிலே, கங்கை நதிக்கரைன்னு சொன்னபடியினாலே இது ராமபிரானை சொல்லுகிறது என்று வியாக்கியானங்களிலே காட்டுகிறார்கள். என கங்காபகாக தடா லதா கிரகம் என்று சொன்னபடியினாலே ராமபிரான் தான் கங்கை நதிக்கு பக்கத்துல போனான். ஏன்னா கண்ணன் யமுனா நதிக்கு கரையில தானே கண்ணன் இருந்தான். இவன் அப்படி காட்டில எழுந்துடுகிற பொழுது இன்னும் மொத்தம் சில சமயங்களில் எல்லாம் அந்த கங்கை நதிக்கரை வழியாக ராமபிரான் நடந்து சென்றான். அதனால அதை சொல்லுகிறது என்று சொல்றார். கங்காபகா தட லதா கிரகம் ஆசிரயந்தியா, அடைந்திருக்கிற அப்படிப்பட்ட கங்கை கரையில இருக்க கங்கை நதியினுடைய கரையில இருக்கக்கூடிய ஒரு லதா கிரகம், கொடி வீடு, அதை அடைந்திருக்கிற தே உன்னுடைய பிரச்சதிதம் பதவீரஜா தே, உன்னுடைய திருவடியில் இருந்து அந்த பாதுகையிலிருந்து உண்டாகக்கூடிய ரஜா தே ரஜா, அந்த தூளி இருக்கிறது. அந்த தூளி அது எப்படிப்பட்டது? பிராயேண பாவனதமம், பெரும்பாலும் ரொம்ப பாவனதமம் என்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப புனிதத்தை நமக்கு உண்டாக்குகிறது. யாருக்கு உண்டாக்கித்தது? பிரணதஸ்ய சம்போஹோ, உன்னை வணங்குகின்ற சம்பு. சம்பு என்னால் ருத்ரன், சிவன். அவன் என்ன பண்ணினான்? அவனுக்கு மிகவும் பரிசுத்தியை அது உண்டாக்கித்து. எப்படி உண்டாக்கித்துன்னா, என்னத்தினால உண்டாக்கித்து? அவன் என்ன பண்ணான்? அத பரிசுத்தியை உண்டாக்குகிறது என்கிறதுக்காகவே என்ன பண்ண, நூதனம் உத்தூளனம் ஆதனோதி. நூதனம் என்னால் என்ன? மறுபடியும் புதிதாக ஒரு பூச்சை பூசிக்கொண்டான். உத்தூளனம் ஆதனோதி, ஏற்கனவே அவனுடைய உடம்பிலே பூச்சி இருக்கிறது. என்ன பூச்சி அது? அது சாம்பலினுடைய பூச்சு. ஆனால் அது அவனுக்கு புனிதத்துவத்தை உண்டாக்கவில்லை. ஏனென்றால் அது அவன் ஸ்மசான பூமியில இருக்கிறபடியினாலே, அங்க இருக்கிற சாம்பலை பூசிக்கொண்டபடியினாலே அவனுக்கு ருத்ரன் என்ற பெயர் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த பாதுகையினுடைய தூளியை மறுபடியும் தன்னுடைய மேனியிலே அவன் பூசிக்கொண்டபடியினாலே அவனுக்கு என்ன கிடைத்ததுன்னு கேட்டாக்கா, அவனுக்கு பாவனத்தமம் ஆதனோதி, அவனுக்கு உயர்ந்த ஒரு புனிதத்தன்மையை அது உண்டாக்குகிறது. மறுபடியும் அவன் பூசிக்கொண்டபடியினாலே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஏற்பட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.